தலைவர்கள் பிறக்கிறார்களா அல்லது உருவாக்கப்படுகிறார்களா? காலம் கடந்து நிற்கும் இந்த கேள்வி வரலாற்றின் ஒவ்வொரு பக்கத்திலும் எதிரொலிக்கிறது. தலைவர்கள் ஒரு தனி மனிதனின் வாழ்வை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் எதிர்காலத்தையும் வடிவமைக்கிறார்கள். இந்த சவால் நிறைந்த பயணத்தில் உத்வேகத்தின் ஆழ்ந்த உண்மையை இன்று ஆராய்வோம். வெற்றியின் ரகசியங்கள் புதைந்துள்ளதா? இந்த தலைமை பயணத்தின் அடுத்த பகுதியை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு கூட்டம், நூற்றுக்கணக்கான மக்கள். அவர்களுடைய அனைவரும் ஒரே கேள்வி கேட்கிறார்கள். எங்களை யார் வழிநடத்தப் போகிறார்கள்? அந்த நேரத்துல ஒருவன் முன் வருகிறான். அவன் பெரிய பதவியில் இல்லை, அவன் கையில் அதிகாரம் இல்லை. ஆனால் அவனிடம் ஒன்று இருக்கிறது, துணிவு. அந்த மனிதன்தான் தலைவர். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? தலைவர்கள் பிறக்கிறார்களா அல்லது உருவாக்கப்படுகிறார்களா? ஒரு மெலிந்த உடல், அமைதியான குரல், ஆனால் உறுதியான மனம். மகாத்மா காந்தி. அவர் ஆரம்பத்தில் பயந்த மனிதர், நீதிமன்றத்தில் பேசக்கூட திணறியவர். ஆனால் அநீதியை கண்டபோது அவர் மாறினார். அந்த மாற்றம் அவரை தலைவராக்கியது. அவர் பிறந்தபோதே தலைவரா? இல்லை, அவர் எடுத்த முடிவுகள் அவரை உருவாக்கின. இப்போது மற்றொரு மனிதனை பாருங்கள், அடால்ஃப் ஹிட்லர். அதிகாரம் இருந்தது, பயம் இருந்தது, ஆணை இருந்தது, ஆனால் நம்பிக்கை இல்லை, மனித நேயம் இல்லை. அவர் தலைவர் அல்ல, ஆட்சியாளர். லீடர்ஷிப் என்பது பயம் உருவாக்குவது அல்ல, நம்பிக்கை உருவாக்குவது. ஒரு சிறிய தீவு நாடு, இயற்கை வளம் இல்லை, பெரிய படை இல்லை, ஆனால் இன்று அது உலக வணிக மையம். லீ குவான் யூ. அவர்கிட்ட விஷன் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, சிஸ்டம் இருந்தது. அவர் ஒரு நாட்டை மாத்தினாரு. இதுதான் மாற்றுத் தலைமை. இப்போது தொழில் உலகம். புதிய யோசனைகளை கொண்டு பழைய சிந்தனைகளை உடைத்த மனிதன் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் தோல்வி கண்டார். அவரையே அவரது நிறுவனம் வெளியேற்றியது. ஆனால் அவர் திரும்பினார். ஏன்? விஷன் இருந்தது. தலைவர் என்பது பதவி அல்ல, பார்வை. குழு வேலை செய்யும் போது, நெருக்கடி நேரத்துல, இலக்கு அடைய போராடும் போது, மாற்றம் செய்யும் போது ஒரு திசை தேவை. கடலில் ஒரு பெரிய கப்பல் இருக்கலாம், அதில் 100 பேர் இருக்கலாம். ஆனால் கப்பித்தான் இல்லையெனில் அது அலைகளில் சுழன்று கொண்டே இருக்கும், இலக்கு அடையாது. திசை காட்டுபவன் தலைவர். தலைமை தோற்குமா? ஆம். அகம்பாவம் வந்தால், குழுவை கேட்கவில்லை என்றார், பயம் மூலம் நிர்வகித்தார். தலைவர் தனிமையில் விழுவார். தலைவராக இருப்பது எளிதல்ல. நீங்கள் முடிவெடுப்பீர்கள், அனைவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பொறுப்பேற்பீர்கள், பாராட்டு வராமல் போகலாம். லீடர்ஷிப் என்பது வசதி அல்ல, பொறுப்பு. அப்படியானால் தலைவர் எப்படி ஆகலாம்? பொறுப்பு ஏற்க வேண்டும். தவறு வந்தால் தப்பிக்க கூடாது. முன்னால் நின்று செயலில் காட்ட வேண்டும். விஷன் வேண்டும், மனித நேயம் வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தலைவர் பிறக்க மாட்டார், தலைவர் உருவாக்கப்பட மாட்டார். தலைவர் தன்னை தானே உருவாக்கிக் கொள்வார். இன்னைக்கு நீங்கள் எங்க நிக்கிறீங்க? கூட்டத்தில் உள்ளவரா அல்லது முன்னால் நிற்பவரா? தேர்வு உங்களுடையது.